உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான 700 அத்தியாவசிய வாகனங்கள் உள்ளடங்கிய வாகன தொகுதியை அரசாங்கம் இறக்குமதி செய்ய உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வாகன தொகுதியில் 100 கழிவு நீர் உறிஞ்சும் வாகனம், 175 டிராக்டர்கள், 100 பெக்கோக்கள், 160 டிப்பர் ரக வாகனங்கள், 75 மோட்டார் கிரைண்டர்கள் மற்றும் 90 முச்சக்கர வண்டிகள் அடங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்கள் அத்தியாவசிய வாகனங்கள் பற்றாக்குறையாலும் தற்போதுள்ள வாகனங்கள் பழமையாக அல்லது சேதமடைந்து இருப்பதாலும் தமது பணிகளை முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசு நிறுவனங்களில் உள்ள வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் உயர் எரிபொருள் செலவுகள் காரணமாகவே புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். V8, BMW மற்றும் பிற விலை உயர்ந்த வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருள் செலவுகளை அரசாங்கத்தால் தாங்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் உள்ள 4000 வாகனங்களின் பராமரிப்புக்காக அரசாங்கம் 3350 மில்லியன் ரூபாய் செலவினை ஏற்க வேண்டியுள்ளதாக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார்.